சங்கீதம் 37:29 நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் அடையும் எல்லா வெற்றிகளும் வெற்றியான வாழ்க்கையின் அடையாளங்களாக இருப்பதில்லை. அதுபோல நாம் காணும் சில தோல்விகளும் தோல்வியான வாழ்க்கையின் அடையாளங்களாக இருப்பதில்லை. நம்மில் சிலர் உலக பிரகாரமான கல்வி, தொழில், அந்தஸ்து, அதிகாரம் போன்ற நிலைகளில் தாங்கள் கனவு கண்டபடியே வெற்றி அடைகின்றனர். ஆனால் அந்த வெற்றி நிறைந்த வாழ்க்கையில் அமைதியின்மை, உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை வந்துவிடுகின்றது. அதே சமயம் தோல்வி நிறைந்த வாழ்க்கை வெற்றியான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் வாய்ப்பும் இருக்கின்றது. உதாரணமாக, யோசேப்பின் வாழ்க்கை தோல்விகளின் தொடர்ச்சியாகவே இருந்தது. தகப்பனின் நல்ல உறவை இழந்தான். செல்ல பிள்ளையாக வாழ்ந்த வாழ்க்கை சூழலை இழந்தான். தன்னுடன் சிறையில் கைதியாக இருந்த ஒருவன் விடுதலையானதும் தனக்கு உதவுவான் என்று எண்ணிய அவனுடைய நம்பிக்கையும் தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் பின்னாட்களில் அவனுடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக மாறியது. அதற்கு காரணமாக இருந்தவைகள் அவன் காண நேரிட்ட தோல்விகளே. எனவே தேவ பிள்ளைகளே, சில வெற்றிகள் தோல்வியை உருவாக்குகின்றது, சில தோல்விகள் வெற்றியான வாழ்க்கையை உருவாக்குகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசம் எதன் அடிப்படையில் ஏற்படுகின்றன என்பது முக்கியமான ஒரு கேள்வி. தேவ உறவும் தேவனை சார்ந்த மற்றும் தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை முறையும் தான் அந்த வித்தியாசத்தை உருவாக்குகின்றது. எனவே உங்களுடைய வாழ்க்கை தேவனை சார்ந்தும் தேவனை மையமாக கொண்டும் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.